நம்ம பிஹெச்கே வீட்டின் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு 3.5 சென்ட்டில் 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு பெரிய செட்பேக் ஏரியா, கார்டன் ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 2 பிஹெச்கே வீடு தாங்க பார்ப்போம். 100 ஸ்கொயர் ஃபீட்டில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டோரேஜோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. மல்டிபர்பஸ் செட்பேக் ஏரியாவோட வடகம்பத்தல் காய போடுறது துணி காய போடுற வரைக்கும் கார்டன் ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடுங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு நம்ம பிஹெச்கே வீடு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடு 3.5 சென்ட்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் மிக தெளிவாக கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 பிஹெச்கே வீடு தான் பார்க்க போகிறோங்க. நல்ல ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சாண்டில் வித் டார்க் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 23 அடி ரோட்டில் மேலே டிசைன்ஸ் வந்து நல்லா ஹரிசாண்டல் டைப்பில் பார்டர் வச்சு உங்களுக்கு டார்க் க்ரீனாகவும் ஃபுல்லாகவும் சாண்டில் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே லேசர் கட்டிங் டிசைன்ஸ் கொடுத்து அதுக்கும் நம்மளுக்கு சிவில் ஒர்க்கில் டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டார்க் க்ரீனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சுருக்கக்கூடிய ஒரு 3.5 சென்ட்டில் ஆட பாடலான 2 பிஹெச்கே வீடுங்க. நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து போர்வெல் வாட்டர் சம்போட அமைஞ்சிருக்காங்க. முன்னாடி பெரிய மெட்டல் கேட் ஃபோல்டபுள் டைப்பில் 3 லேசர் கட்டிங் வித் வுட்டன் கலரில் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணி முன்னாடி பெரிய கார் பார்க்கிங் 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் பெருசாக கார் பார்க்கிங் கொடுத்து ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் வந்து உங்களுக்கு செஸ் போர்டு மாதிரி சின்ன சின்னதாக கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடு வால் ஃபுல்லும் நம்ம கிளாஸி ஃபினிஷிங்கில் வால் டைல்ஸ் ஒட்டி அதுக்கு பார்டர் கொடுத்து அழகுபடுத்தியிருக்காங்க. போர்ட்டிகோவை 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கார் பார்க்கிங் நிறுத்துகிற மாதிரி 2 கார் பார்க்கிங் நிறுத்துகிற மாதிரி 16க்கு 16 சுற்றி வர இடம் கொடுத்து இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டினா மல்டி பர்பஸ் செட்பேக் ஏரியா இருக்குது. அதை பார்த்துருவோம். பாருங்கள், இது ஃபோயர் டைப்பில் ஒன்று தனியாக நம்மளுக்கு அன்டிஸ்டர்ப்டு ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. சுற்றி வர 2 அடி கொடுத்து அது ஃபுல்லுமே நம்மளுக்கு டைல்ஸ் போட்டிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டில் வந்து 6க்கு 7 அப்படிங்கிற அளவில் நல்லதாக தேக்கில் கதவு கொடுத்து பகாக்கனி கலரில் பெயிண்ட் பண்ணி அதில் சென்டரில் கோல்டன் கலர் கொடுத்துருக்கிறது ரொம்ப எடுப்பாக இருக்குது. பாருங்கள், தங்க கதவு நம்மளுக்காக ஓப்பன் ஆகுது. வாங்க உள்ளே போனோம்னா ஒரு ஃபோயருங்க. 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபோயரில் இருந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வீட்டுக்குள்ளே போனோம்னா 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் நல்லா 2 பக்கமும் விண்டோஸு, ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, அப்புறம் டிவி யூனிட், மேலே ஸ்பாட்லைட், ஃபேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கீழே 2க்கு 4 வெட்டிஃபைட் டைல்ஸ் சூப்பரான கலர் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் இருந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி 2 பெட்ரூம், ஒரு கிச்சன் கட்டியிருக்கக்கூடிய வீட்டில் தென்கிழக்கு மூலையில் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சனுங்க. 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக அமைச்சிருக்காங்க. 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு எல் டைப்பில் ஆர்சி லேஃப்ட் கொடுத்து ஸ்டோரேஜுக்கு கடப்பக்கல் போட்டு ஸ்டாண்டு யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு, சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து மிக அகலமாக கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கணும், சின்ன சின்ன காம்பேக்ட் வீடு வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே நல்லா பெருசாகவே 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் இருந்து வாங்க பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவோங்க. வடகிழக்கு மூலையில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. மேலே பெரிய லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. டிவி வைக்கிறதுக்கு இங்கேயும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 இடத்துல ஸ்டோரேஜுக்கு தனியாக கடப்பக்கல் போட்டு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபேன் மாட்டி டியூப்லைட் மாட்டி மிக தெளிவாக சிம்பிளாக நீட்டாக எலிகண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 2 பிஹெச்கேங்க. அதுவும் 3.5 சென்ட்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் மல்டிபர்பஸ் செட்பேக் ஏரியாவோடு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பிவிசியில் டோர் போட்டிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் நல்லதாக 8க்கு 4 அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுலேயும் நம்மளுக்கு இன்டீரியருக்கு எக்ஸ்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எல்லோ கலரில் டைல்ஸ் 7 அடி கொட்டி கொடுத்து அதுக்கு டியூயல் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன பாக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபேவரேட்டாக இருக்குது. இந்த வீட்டில் சிங்கிள் யூனிட் வெஸ்டர்ன் கிளாஸ் செட்,
சோப்பு வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக செல்ஃபு, வாஷ் பேசின், டவர் செட் எல்லாமே உங்களுக்கு மாட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் வெளிச்சம் வர மாதிரி தெளிவாக பிளான் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாய்லெட்டுங்க. கீழே ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சைடு வாலுக்கும் டைல்ஸ் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இது பெரிய மாஸ்டர் பெட்ரூமிலிருந்து ஹாலுக்கு போவோங்க. ஹாலில் இருந்து தென்மேற்கு மூலையில் நம்மளுக்கு அட்டாச்சு டாய்லெட்டோட செப்பரேட்டாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெகுலர் பெட்ரூமுங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. மேலே பெரிய ஸ்டோரேஜ் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் இருக்கிறங்காட்டி அந்த ஸ்பேஸை வந்து நல்லா ஸ்டோரேஜ் யூனிட்டாக மேலே ஆர்சி லேப்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அட்டாலின்னு சொல்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கீழே 2க்கு 4 வெர்டிஃபைல் டைல்ஸ் போட்டிருக்காங்க. டோர் எல்லாம் மெயின் டோர் தேக்கிலையும், பாக்கி இருக்கிறது பிவிசிலையும். பெட்ரூம் டோர் எல்லாமே உங்களுக்கு ஹெவியான ஃப்ரெஷ் டோர்லேயும் போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் வாங்க 6க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட். இதுலேயும் நல்ல மைல்டான கலரில் கிரே கலரில் டைல்ஸ் ஒட்டி பெரிய வென்டிலேஷன் வச்சு சோப்பு வைக்கிறதுக்கு நல்லதாக ஒரு சின்னதாக செல்ஃபு கொடுத்து சிங்கிள் யூனிட் கிளாஸ் செட்டு, ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸு, கீசருக்கு பிளானு, வாஷ் பேசின் அப்படின்னு ஒரு பாத்ரூமுக்கு தேவையானது எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையம் பக்கத்தில் வீரபாண்டியில் நம்மளுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 3.5 சென்ட்டில் ரொம்ப ஆட பாடலாக வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்காகவே பார்த்து பிளான் பண்ணி மல்டி பர்பஸ் செட்பேக் ஏரியாவோட கட்டியிருக்காங்க. ஆமாங்க, வாங்க கிச்சனில் இருந்து நம்மளுக்கு கிழக்க ஒரு பெரிய மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டல் டோர்லேருந்து போனோம்னா நல்லதாக ஒரு 48க்கு 6 அப்படிங்கிற அளவில் நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்து அதில் போர்வெல் வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லும் டைல்ஸ் போட்டிருக்கிறங்காட்டி நீங்கள் துணி காய போடுறதுக்காக இருந்தாலும், வடகம் வத்தல் எது காய போடுறதுக்காகவும், கார்டன் வைக்கிறதுக்கும் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. சுற்றி வர 2 அடி கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லுமே டைல்ஸ் போடுறது நம்மளுக்கு என்றைக்கு மழை தண்ணி வந்தாலும் நிற்காது. வெளியிலிருந்து படி கொடுத்துருக்காங்க. படி வந்து ஆர்சிலேயே கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் நம்ம மேலே வீடு கட்டி போகிறதுனா மேலே வீடு கட்டி போயிடலாம், கீழ் வீடு வாடகை கூட்டலாம். இது வரைக்கும் நம்ம பிஹெச்கே வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலராக நம்மளுடைய போடுற வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மேலே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. சுற்றி வர ரெசிடென்சியல் ஏரியாவில் வீடுக்கு அமைஞ்ச ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு இருக்குது. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். நன்றி.